हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. இந்த பிடி அரிசியெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுப்போனோ வேத பாடசாலையில் கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சி இந்த பிடி அரிசி வந்து இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் உங்களோட நான் பேசின்னு இருக்கிற சமயத்தில் 35 வருஷமாக நான் விட்டுடுறேன்னு சொன்னேன் பாருங்க, விடாமல் 35 வருஷம் முடிஞ்சு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 36வது வருஷத்தில் நான் அடியெடுத்து வைக்க போகிறேன். நமக்கு மொபைல் ஃபோன் கையில் இருக்கிறதுனால, வாட்ஸ்அப்லாம் இருக்கிறதுனால ஒரு மெசேஜை 100 பேருக்கு அனுப்பிச்சா கூட அவ ஃபோன் பண்ணி கேட்டுண்டு செய்துண்டு பண்ணிடுறான். அப்படி பார்க்குற சமயத்தில் ஒரு வருஷத்தில் மாதத்துக்கு ஒரு கைங்கரியம். என்னுடைய குரூப்புக்கு பேரே பெரியவா திருப்பணியே தினப்பணி, இதுதான் என்னுடைய குரூப்போட பேர். ஸோ இந்த குரூப்பில் தான் இந்த கைங்கரியங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. 36வது வருஷத்தில் போகிறோம். மாதத்துக்கு ஒரு வேத பாடசாலை இருக்கும், இல்லைன்னா ஒரு கோசாலை இருக்கும், இல்லைன்னா பொது அன்னதானம் இருக்கும், இல்லைன்னா வந்து இப்போ திருமணங்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கேட்குறா. அந்த மாதிரியும் அதுவும் நடந்துட்டுருக்கு. அது ஒரு கதை தான். அதுவும் வந்து கேட்ட உடனே இப்படி கேட்குறாளேன்னு நான் சொன்னேன், இல்லைங்க நான் வேத பாடசாலைக்கு மட்டும்தான் பண்ணுறேன்னு. மாமா உங்கள் பேரை வெளியில் ஒருத்தர் சொன்னால் நீங்கள் தான் பண்ணுற, நீங்கள் பார்க்கறதுக்கு ஜெகத் ஜோதியாக நல்லா இருக்கேள், கணவன் மனைவி, பொண்ணுக்கு கல்யாணம்னு வந்து கேட்குறேளே, நான் ஓப்பனாக கேட்குறேன் என்ன ஐடியா உங்களுக்கு? மாமா அப்படி இல்லை, ஆண்டவன் இப்படி படைச்சிட்டான்றதுனால இப்படி இருக்கும், பட் எங்களுக்கு எந்த சௌகரியமும் கிடையாது, நீங்கள் யாரோனா விசாரிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் போகிறோம். அவள் யாருன்னே தெரியாது ஒரு மாமா மாமி வந்து இப்படி கேட்டாள். சரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு பவுனோட விலை 25,000 ரூபாய். அன்றைக்கி நான் முதல்ல வாங்கி கொடுக்குற சமயத்தில் 25,000 ரூபாய். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. என்னால் அது முடியாத ஒரு விஷயந்தான். எதேச்சியாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், யாரோ ஒருத்தர் வரா இப்படி பேசுகிறா, என்னமோ அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறா என்கிட்ட, திருமாங்கல்யம் வேணும் அப்படின்னு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னேன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா கல்யாண விஷயம் முடியாதுன்றதை கூட நாசுக்காக சொல்லணும் அப்படின்னு. நான் சொல்லிடாதீங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். உடனே கொடுத்துட்டார். இதுதான் எனக்கு வந்து முதல் ஒரு ஓஹோ. கொடுத்தவர் யாரு? என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்தார். அவர்
அவர் நல்ல வேலையில் இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆன டைமு அது கொடுத்துட்டார். நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. மகா பெரிவானுடைய கைங்கரியம் இது எப்படி வருது அப்படின்னா, கும்பகோணத்தில் மௌன சுவாமிகள்னு ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கார். பெரிய மகான். அதை மகா பெரிவாலே சொல்லுவான், பெரிய மகானவர் அப்படின்னு. அந்த குடும்பத்தில் வந்த ஜனம்தான் இவா வந்து இந்த மாமா மாமி. இது அங்கே போன அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இது முதல்லையே சொல்லியிருந்தா நான் இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருப்பேன். இதை யோசித்து எல்லாம் பண்ணி அவள் வீட்டை போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணோம். இன்னொருத்தர் பணம் நம்ம வாங்கி பண்ணுறோமே. அதனால இது முதல் கல்யாணம். இது இந்த மாதிரி ஆரம்பித்து இப்படி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நான் இத்தனையும் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லணும். இது நான் பண்ணுறேன் பெரியவாக்காக சொல்லி அப்படின்ற ஆங்கிளில் நான் இதை கொண்டு வரல. பெரியவாளுடைய கைங்கரியத்தில் எல்லாரும் மோட்டிவேட் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஆங்கிள் தான் எனக்கு இருக்கு. தனிப்பட்ட மனிதனால இது பண்ணக்கூடியது இல்லை. எத்தனையோ ஏரியாக்கள் இருக்குது, எத்தனையோ ஊர்கள் இருக்குது, அங்கங்கே அவாவா பண்ணலாம். இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யார் மூலமாக நடக்கணும், யார்கிட்ட பைசா கொடுக்கணும், எப்படி நடத்தணுன்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சங்கரா டிவி மூலம் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அனந்த கோடி நமஸ்காரங்கள் இதுக்கு. முதல் கல்யாணம் மௌனசுவாமி குரு அவளுடையது. ஒரு கல்யாணம் வந்து ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய 7வது தலைமுறை. அந்த கோயிலுக்கு ஊத்துக்காடு போயிருந்தேன். அங்கே போன உடனே மத்தியான வேலை நான் போயிருந்தேன். நாங்கள் ஒரு 4-5 பேர் தரிசனம்லாம் ஆச்சு. அவள் ஒரு பிரசாதம் கொடுத்தா. அந்த பட்டாச்சாரியார் அவர் சொன்னார், இப்போ தான் நான் திருப்பதியிலேருந்து வரேன், அந்த வடை இருக்குது, அங்கே கொடுக்கக்கூடிய வடையே கிடச்சிருக்கு, அதை வாங்கிக்கோங்க. தீர்த்தம் இருக்குது, அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தார். ஆஹா, கிருஷ்ணர் கோயிலில் நமக்கு இதெல்லாம் பிரசாதமா அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தோம். 2வது மாதத்தில் அந்த ஃபேமிலியிலேருந்து 7வது தலைமுறையில் வரோம், எங்கள் கல்யாணத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த சந்தோஷம் மனசில் இருந்தனால உடனே சரின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அப்புறம் நாங்கள் கொடுத்தோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதான் கோத்ரூ பண்ணி லைஃப்பில் வந்து அது மாதிரி கிடச்சிதா? பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு அது பாதிக்கும் போது லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு டவுன்ஃபால் வரும்போது நம்ம அதில் வந்து மோர் ஆன்மீகத்தில் நம்ம வந்து மனசை செலுத்த ஆரம்பிப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதான அனுபவம் இருந்ததா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னா, நான் வேலை இல்லாமல் இருக்கிற சமயத்தில் நான் பட்ட அவமானங்கள். சரி. ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை இல்லை அப்படின்றது மனசை பாதிக்குமோ, அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கும். போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு போன ஜென்மத்தினுடைய நம்பிக்கை உண்டு, அடுத்த ஜென்மத்தினுடைய நம்பிக்கையும் உண்டு. அப்படின்ற சமயத்தில் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா தான் முதல்ல போய் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து வச்சார். எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா இருக்காருல்ல, அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு துறவி. அவர் ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் துறவரம் வாங்கினவர். எனக்கு தாத்தா, என் பையனுக்கு கொள்ளு தாத்தா. அப்போ எனக்கு ஒரு மாட்டு பொண்ணு வந்தா அப்படின்னா அவளுக்கு ஒரு கொள்ளு தாத்தா இருக்கணும் இல்லை? அவரும் ஒரு துறவரம் வாங்கினவர் தான். ஸோ எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் குடும்பம். பேசிக்கலாகவே இந்த ஆசைப்படுறதோ செய்யறதோ மற்றவங்களுடைய பணத்துக்காக அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன சம்பாதிக்கிறோமோ அதோட இருந்து வாழ்ந்துட்டு சிம்பிள் லைஃப், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ யாருக்கும் எந்த விதமான பழக்க வழக்கங்களும் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் ஏன் இந்த லைனில் வந்த, வேறு லைனில் போயிருக்கலாமேன்னு. வேறு லைனில் போயிருந்தானா எனக்கு இதெல்லாம் வந்து இந்த பணம் நான் சம்பாதிச்ச பணம் நின்றுருக்குமா இல்லை கல்யாணம் ஆயிருக்குமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரியவாள் அடிக்கடி போய் பார்த்ததின் விளைவு நல்ல இதுக்கு வந்து உங்களை பெரியவா டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த வயசில் இந்த 10 வயசு 11 வயசுல கூட சவுகார்பேட்டை ஏரியாவில் மகா பெரிவா வந்திருந்தா. 48 நாட்கள் ஒரே வீட்டில் அவர் தங்கியிருக்கார், எங்கள் சொந்தக்கார வீட்டிலலாம் அவர். ஆமாம். ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்னா, ஏன்னா சம்பாத்தியம்ன்றது வந்து அந்த காலத்தில் கம்மி தான், அந்த காலத்து செலவுக்கு ஏற்றபடி தான் வருமானம். காஞ்சிபுரம் போனால் துட்டு செலவாகும் இல்லை, இப்போ இங்கே பக்கத்தில் இருக்குது, அதனால இங்கே எவ்வளோ வாட்டி போக முடியுமோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா
சாயங்காலம் கூப்பிட்டுன்னு வந்துடுவான். ம். ஞாயிற்றுக்கிழமை லீவ், ஒரு நாள் தான் லீவ் வரும் அப்போல்லாம். அப்படின்னா காத்தாலேயே நாங்கள் வந்துட்டோம்னா பெரியவா தரிசனம். அங்கே பெரியவா பேசுவா, உட்கார வச்சு ஒரு 50 பேர் 25 பேரை உட்கார வச்சு பேசுவாங்க. அப்படி பேசுகிற சமயத்தில் அதை உட்காந்து கேட்டது. ஆனால் பெரியவான்ற, திருப்பி சொல்கிறேன், அந்த ஏஜில் பெரியவான்ற அந்த இது இல்லை. போகிறோம் பிரசாதம், அந்த அந்த கல்கண்டு அது ஸ்லோவா அது வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆமா. அப்போதான் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையும் அங்க இதுல கூட்டுன்னு வந்து உட்கார வைப்பான். அந்த குழந்தை வந்து, அந்த பையன் வளர்ந்த பையன் கொஞ்சம் கத்தின்ண்டே இருப்பார் அவர். அப்போ பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பேசாத, சும்மா இரு, அப்படி இப்படின்னு அதட்டுற சமயத்துல பெரியவா சொன்னது இன்னைக்கும் எனக்கே எந்த விதத்துலயும் கத்துறதுனால கஷ்டம் இல்லையே, உனக்கு என்ன கஷ்டம் கேட்கறதுல, காது இங்க தானே இருக்கணும், நீ அதை கவனிக்கிற அப்படின்னு பெரியவா கேட்டான். கேட்டு நீ ராமான்னு சொல்லு ராஜா அப்படின்னு சொல்லி பெரியவா அந்த குழந்தைய சொன்னான். இதை நான் கேட்டிருக்கேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில இந்த கைங்கரியங்கள் வந்து நான் விடுறதே இல்லை. அதுவும் இந்த பிடியரிசி அப்படின்றது நான் ஏன் விடலை அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை அதை கூப்பிட்டுன்னு போகிற சமயத்தில் ஒரு ஷூ இல்லை ஒரு நல்ல பேண்ட்டு ஷர்ட்டு ஏதோ ஒன்று போட்டுன்னு வரும். பட் அந்த வேத பாடசாலை குழந்தைங்களை நீங்கள் பாருங்கள், அந்த 6 வயசு 7 வயசில் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்து அந்த அவளுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிண்டு ஒரு துண்டை கட்டிண்டு வேதத்தை படிச்சுண்டு மனசில் எத்தனை விதமான ஆசைகள் இருக்கும் அவளுக்கு. வருஷத்தில் 1 மாதம் போய் இருந்துட்டு வரா. அப்போ பல விஷயங்கள் பார்க்க தான் போகிறாவா. வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க, அவள் சொந்தக்கார குழந்தைங்க எல்லாத்தையும் பார்ப்பா. திருப்பி இங்கே வந்துடுறா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நான் நல்லா இருக்கணும்னு அவன் வேண்டிக்கிறா. கண்டிப்பா மாமா. MBAன்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்குகிறோம், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவளும் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, லௌகீக அட்மினிஸ்ட்ரேஷன். அவள் தங்களுடைய துணிகளை தாங்களே துவச்சிக்கிறா, சாப்பிட்றா, சமையல் பண்ண தெரியும், எச்சம் ஒழுக தெரியும், 4 பேரோட எப்படி பேசணும்னு தெரியும், வண்டி ஓட்ட கற்றுக்கிறா, மந்திரங்கள் சொல்கிறா. எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்காம அவளை தேடிட்டு நாம் போகிற மாதிரி அவள் வாழ்க்கையை வச்சுக்கிறா. தன்னுடைய வேதத்தை அவள் விற்கலை, நாம தான் அவளை கூப்பிட்டு மரியாதை பண்ணணுன்றது அப்படின்னு. மகா பெரிவா ஒரு இடத்துல இருக்கிற சமயத்தில் பத்மநாப ஆச்சார்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார். வெளியில போக சொல்லு, அக்னிஹோத்ரி. ஐயோ என்னங்க, யாருக்கு தைரியம்? எல்லாத்தையும் அப்படி இப்படி பார்த்துட்டு வந்து திருப்பி வர, இன்னுமா உட்காந்துருக்கார், வெளியில போக சொல்லு. யாரு எப்படிங்க சொல்ல முடியும்? ஓடி வரான். ராஜா வந்துன்னு இருக்கார். கொடை இருக்கா பாடுறா, கொடை இருக்கு. ராஜா கிட்ட போய் கொடையை கொடு, இவரை வெளியில அனுப்பிச்சு ராஜா கொடை பிடிச்சு இவரை உள்ள கூப்பிட்டு வா. அவர் தான் பத்மநாப ஆச்சார். ஆமா, அவருக்கு 3 பிள்ளைங்க. கூப்பிட்டு கேட்கிறார், ஏண்டா உன்னுடைய சமுதாயத்துல எத்தனை பேர் வைதிகத்துல இருக்கீங்க? யாரும் இல்லை. அப்போ உன் சமுதாயம் எப்படிடா காப்பாற்ற முடியும்? உன் 3 பிள்ளைகளையும் போடு, மற்றவாளுக்கும் நீ பாடம் சொல்லி கொடு அப்படின்னு. அக்னிஹோத்ரி சிறுகமணின்ற கிராமத்துல அவ பாடசாலையை ஆரம்பிச்சு நடத்துறா. பாடசாலைக்கு போனேன். பெரியவாளுடைய என்னுடைய கைங்கரியத்துல 25வது வருஷம் பெரியவா எங்கெங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த இடங்கள்ல பிரதானமா இருந்தாரோ அந்தங்க இடத்துக்கு போய் பாடசாலைகளுக்கெல்லாம் நான் அந்த வருஷம் முழுக்க பண்ணிட்டு வந்தேன். அந்த வருஷம் முழுக்க 25வது வருஷம் அப்படின்னு சொல்லி. அதுல படிச்சவர் ஒருத்தர் சுரேஷ் ஆச்சார் அப்படின்னு. 60வது கல்யாணத்துக்கு அவரை தான் நான் போய் கூப்பிட்டேன். மாமா நீங்க தான் வரணும், எங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணம். பெரிய விஷயமே இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் போற சமயத்துல அவருடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அவருக்கு ஏதோ பற்றாக்குறை பணம். வீட்டில் 48 நாள் வேதம் சுந்தரகாண்டம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கார். வீட்டில் அவர் யாருக்கிட்டையும் கேட்கல. அவ மாமி எனக்கு ரொம்ப வேண்டியவா சொன்னான், மாமா வந்து 48 நாள் இது மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. நான் போய் சொன்னேன், மாமா அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம், நீங்க வரேன்டா அப்படின்னார்.
மாமா நீங்கள் என்ன கேட்குறேன்னு சொல்லுங்க. இல்லை நீ என்ன மாமா நீங்கள் என்ன கேட்குறேன்னு சொல்லுங்க. அவர் அமௌண்ட்டை சொன்னார். உடனே செக் எழுதி கையில் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நீங்கள் இதை படிக்கிறேன், இதுக்கு பலன் நான் கொடுக்கல மாமா, பெரிவா இந்த வேதம் கொடுக்கறது. பெரிய காரியம். அப்படிதான் இருந்துச்சா. அந்த வீட்டில் தான் அவருடைய பெரிய புள்ள பரசுராம ஆச்சார்னு, உங்களுக்கு ரேவதி குமார்னு ஒரு அம்மா தெரிஞ்சிருக்கும். அந்த மாமி வந்து எனக்கு கூப்பிட்டுன்னு போய் காட்டுங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோம், செய்தோம். இஷ்டி பண்ணினா அந்த இஷ்டிக்கு முதல் நாள் நாங்கள் போய் அவளுக்கு வேண்டிய அத்தனை ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமான்கள் முழுக்க கொடுத்தோம். அவள் அப்பா தான் வெளியில் கிளம்பிட்டு இருந்தா சாமான்கள் வாங்கிறதுக்கு. 3 பிரதர்ஸ் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். எல்லாத்தையும் வச்சுண்டா கடைக்கு போகலை. மறுநாள் வந்து ரேவதி மாமியும் அவள் ஆத்துக்காரும் வீட்டுக்கு போயிட்டா. அவள் சென்னைக்கு வரணும். திருச்சியில் சிறுகமணின்னு கிராமம் வந்து. அவள் சொன்னா நீங்கள் மட்டும் இருங்களேன்னா, நான் சொன்னேன் நான் வீட்டுக்கு போயிட்டீங்க, தொலைஞ்சவா வீடு இருக்குது, நான் இருந்து நைட்டு இருந்துட்டு மறுநாள் காத்தால வந்துடுறேன்னு இருந்தேன். போனேன், இருந்து முழுக்க முடிச்சு சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். அவளுக்கு குழந்தைங்க கிடையாது, முதல் பிள்ளைக்கு. வேத பாடசாலை நடத்துகிறா. நம்பவே மாட்டேங்க, ஒரு குழந்தை மாமியோட முதுகில் ஏறி இருக்கு, ஒரு குழந்தை அவரோட தலைமையில் ஏறி உட்காந்துருக்கு, ஒரு குழந்தை மடியில் படுத்துன்னு இருக்கு. அப்படி ஒரு அந்யோன்யமாக அந்த குழந்தைங்களை வச்சு காப்பாத்தின்றதை என் கண்ணால் பார்த்தேன். சொல்லுவா, வேதம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருடைய மனைவி அம்மாவா பாவிக்கணும்னு வா. அங்கே அம்மா அப்பான்ற அந்த ஸ்தானத்தை நான் பார்த்தேன். என் கையை பிடிச்சிட்டார், குலுங்கி குலுங்கி அழுதார். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு. நான் சொன்னேன், அம்மா அதெல்லாம் சொல்லாதீங்க, பெரியவா எப்படி நடத்தணும்னு நினைச்சிருக்காரோ உங்களுடைய பக்தி அங்கே எட்டிருக்கு. நான் ஒரு ஏஜென்ட், கொரியர் சர்வீஸ் மாதிரி வந்தேன், முடித்தேன், கிளம்புறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நமஸ்காரம், அவ்வளோதான். நாங்கள் திரிவேதி, 3 வேதம் படித்த குடும்பம். நாங்கள் இப்போ யாரும் படிக்கலைன்றது ஒரு குறை எனக்கு இருக்கு. அதனால தான் வேதத்துக்கு நாம் செய்யணுன்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு அதிகமாக இருக்கு. இந்த பட்டத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கோம், 3 வேதம் படித்தவா அப்படின்றது, அதை மட்டும் வச்சுட்டு காலத்தை ஓட்ட முடியாது. பெருங்காய டப்பாவை, காலி பெருங்காய டப்பா வச்சு மோந்து பார்க்குற மாதிரி. அதனால தான் இதை செய்யணும் அப்படின்றது என்னுடைய. அதே மாதிரி தான் இங்கே சென்னையிலையும் ஒரு பாடசாலைக்கு நாங்கள் மாமியெல்லாம் சேர்ந்து போனோம். அங்கேயும் அப்படி தான், இன்னும் 2 நாளுக்கு தான் அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார் கண்ணிலேருந்து ஜலம், நான் சொன்னேன், வேதம் படித்தவங்களுடைய கண்ணிலேருந்து ஜலம் வரக்கூடாது, வரவே கூடாது. கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தோம். இப்படி பல இடங்களில் இதெல்லாம் எனக்கு பழக்கம் ஆனதுனால நான் முதல்ல விசாரிச்சுப்பேன், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்களை வச்சு பாடம் நடத்துறீங்க சொல்லுங்க. அது சொன்னாலே எனக்கு போதும். நான் ப்ரொவிஷன்ஸ் லிஸ்ட் நான் போட்டுப்பேன், எனக்கு தெரியும், நான் போட்டுக்கிறேன். நீங்க இதை ஒரு வாட்டி இப்ப பார்த்துட்டு வந்துட்டு இல்லை அடுத்த வாட்டில இருந்து நீங்களே அதை சப்ளை பண்ணிடுவீங்களா? இல்லை, கமிட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பாடசாலைன்னு வச்சுட்டு இருப்பேன். எந்த பாடசாலையும் கமிட்மெண்ட் நான் வச்சுக்கிறதுல. அந்த முதல்ல நான் ஆரம்பிச்ச சமயத்துல 17 வருஷம் ஒரே பாடசாலை சொன்னேன் இல்லையா, அதோட அது சரி. நீலாங்கரையில டாக்டர் சாதனான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. டாக்டர் சாதனா ராதாகிருஷ்ணா ரோட்ல முதல் வீடு, அந்த காலத்துல அவங்களுடைய வீடு, முதல் வீடு. மகா பெரிவா ரோட்ல நடந்து போறா, அந்த வீட்டை பாக்குறா, ரோட்ல இருந்து பாக்குறா, உள்ள பார்த்தா மாடுகள் கட்டியிருக்கு. நிற்கிறார், எவ்வளோ மாடுகள் இருக்குன்னு கேட்குறா. உடனே ஓடி போய் ஒருத்தன் கேட்டுட்டு வரான், எவ்வளோ மாடு? 11 மாடு இருக்குன்னு. நல்லா போஷியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த வீட்டு பொண்ணு தான் டாக்டர் சாதனா, FRCS. அந்த அம்மாவை போய் பார்த்தேன், அவங்களும் அப்படி தான். பெரியவா தான் அவங்களுக்கு வந்து குரு. சாஃப்ரான் கலர் சாரி தான் அவங்களும் கட்டியிருப்பாங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கல. அந்த மாடுகளை தான் அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம மெடிசன்ஸு இந்த மாதிரி கன்சல்டேஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க போனதே இல்லை. 46 வருஷம் அவங்க பண்ணாங்க. கடைசியாக அவங்க உயிரை விடுற சமயத்தில் 750 மாடுகள், 35 ஆடுகள், 15 நாய்கள், 2 முயல், இப்படி ஊத்துக்கோட்டை கிட்ட ஒரு பெரிய ஷெட்டை வாங்கி அந்த இடத்துல ரெண்ட்டுக்கு, இன்றைக்கும் ரெண்ட்டு தான், அந்த அம்மா அங்கே வச்சுட்டு குரு பூர்ணிமா அன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. யார் அதை பார்த்து? அங்கே அந்த ட்ரஸ்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கோசாலைக்கு தான் நான் போவேன்.
வருஷத்தில் ஒரு நாள். அந்த 750 800 மாடு இன்னைக்கு 800 மாடு, கேன்சர் மாடு, கால் இல்லாத மாடு, கண்ணு தெரியாத மாடு, எருமைகள், கண்ணுக்குட்டிகள் எல்லாமே இருக்கு. பால் கறக்காத மாடுகள் மட்டுமே 80%. 60 பேர் வேலை பண்றா கிட்டத்தட்ட. ஸோ அந்த பால் அவ விற்கிறது இல்லை, சாணி மட்டும்தான் எடுத்துன்னு போயிடுறா, அதெல்லாம் அவ விற்கிறது இல்லை. மாலைய பட்சத்தில் 16 நாளில் ஒரு நாள் மாட்டுக்கு காத்தால மத்தியானம் ராத்திரி அதுக்கு என்ன செலவோ என்ன தீவனமோ அதை அப்படியே அங்கே கொண்டு வந்து இறக்கிடுவேன். அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், இல்லைன்னா செக்கு கொடுத்துருவேன், நீ எடுத்துன்னு போயார். ஒரு நாளுக்கு உண்டானதை 16 நாளில் ஒரு நாள் எறும்புகளுக்கு, ஒரு நாள் பறவைகளுக்கு, ஒரு நாள் குதிரைக்கு, ஒரு நாள் பசுமாடுகளுக்கு, ஒரு நாள் யானைக்கு, ஒரு நாள் கண் இல்லாதவங்களுக்கு, ஒரு நாள் வாய் பேசாதவங்களுக்கு, ஒரு நாள் வேத பாடசாலை, இப்படி போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பண்ணி 16 நாளும் தர்ப்பணம் ப்ளஸ் வீட்டில் ஒரு வேதம் படித்தவரை டெய்லி வரவழைச்சு அவருக்கு ப்ரொவிஷன்ஸ் ஒரு நாளைக்கு 20 ஐட்டம்ஸ் போட்டு ஒரு வஸ்திரமோ இல்லைன்னா வெறும் 20 ஐட்டம்ஸ் கொடுத்து தட்சணை வச்சு கொடுத்து 16 நாளும் அதில் நடந்துடும். ஸோ எந்த ஜீவன் நீங்கள் பண்ணுற ஆமாம் இதெல்லாம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? இது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெளிவா சொல்லியிருக்காள? தர்ப்பணம் அப்படின்றதே 16 நாளில் நாம் பண்ணுற சமயத்தில் காருண்யிக்க தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. நமக்கு வேண்டியவா வேண்டாதவா இல்லை கூட பிறந்தவா பண்ணாதவா எத்தனையோ பேருக்கு நம்ம பண்ணாமல் இருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு ஸ்ரார்த்தம் அப்படின்னா பெத்தவாளோ இல்லை கூட பிறந்தவாளோ யாருக்காவது தான் இருக்கும். அது பாக்கி எல்லாருக்கும் பண்ண முடியாது. இந்த சந்ததிகள் இல்லாதவாளுக்கும் சேர்த்து பண்ணக்கூடியதுதான் இந்த மாலைய பட்சம். ஸோ அந்த நேரத்தில் அந்தந்த ஜீவராசிகளுக்கும் நம்ம கொடுக்கணும், அவளுக்கும் ஒரு இங்கேருந்து விடிவு கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை பண்ணுறோம். ஸோ இது நம்மளுடைய தார்மீக கடமை. பெரியவா இனிஷியேட் பண்ணி வச்ச ஆட்கள் இன்னிக்கும் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தன்னுடைய வேலையை மற்றவாளும் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு பண்ணியிருக்கார். இது இந்த சமுதாயத்துக்கு அவ உபயோகமா இருக்கணும்ன்றது கட்டாயம். ஏன்னா அப்படி பார்த்தா பெரியவா லோக குரு தானே, ஜனங்களுக்காக தானே, இந்த உலகத்துக்காக தானே அவர் என்ன வாழ்ந்தார் செய்தார்? ஒண்ணுமே கிடையாது. நமக்காக வாழ்ந்தார், நமக்காக இருந்தார் அப்படின்றது தான். அதனால இதுதான் உண்மை. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லா விஷயமே நமக்கு மகா பெரிவாளோட சுமூகமாகவே போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? நான் சாதாரண மனுஷன், ஒரு சண்டை சச்சரவுன்னு வரும் இல்லை எப்போவாது. வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுன்னு வச்சா யார் மேலே கோச்சிக்க முடியும்? அங்கே தான் போக முடியும். அதனால நான் அங்கே போனேன், கேட்டேன், பெரியவா பிடியரிசி பண்ணி நான் இது மாதிரி 3 மணிக்கு வரேன், அது வரைக்கும் அவள் சாப்பிட்றதில்ல, நான் சாப்பிட்றதில்ல, விட்டுடுங்க பரவாயில்ல, தண்ணி கூட குடிக்க, அதனால அவளும் கஷ்டப்படுறா. நீ என்ன பெரியவா இது, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது, சண்டை சச்சரவு, திட்டுறா. இந்த லேடிஸ் சாப்பிடாம நமக்காக உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணுறா, நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு பிடியரிசி வாங்குற சமயத்தில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்றது என்னுடைய வைராக்கியம் அப்படின்னு சொல்லி பெரியவா கிட்ட இது போய் நான் விட்டுடலான்னு இருக்கேன், பெரியவா இதோட விட்டுடுங்க, என்ன போதும் அப்படின்னு. ஒரு கணவன் மனைவி ஓடி வரா, பெரியவா நான் பிடியரிசி பண்ணின்னு இருக்கேன், என் புள்ள என் பேரன் எல்லாரும் இந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நான் கத்த ஆரம்பிக்க, உள்ளே இருக்கக்கூடிய ஓடி வர, என்னப்பா அப்படின்னா, இவர் பேக்ல இருந்து ஜாதகத்தை எடுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், பெரியவா கிட்ட வச்சு கொடுங்கன்னு. பிடியரிசின்னு சொன்னேன். இல்லை கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து, ஓ உனக்கு பேராசையா அவனுக்கு அப்படின்னு அவர் சொல்ல தெரியும் போல இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர். எனக்கு ஆன்சர் நான் பிடியரிசி விட்டுடுறேன்னு சொல்ற சமயத்துல பிடியரிசி என் பரம்பரையே செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார். நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு அவர் இல்லை, இப்போ அந்த பெரியவர் இப்போ இல்லை, அவருடைய புள்ள பிடியரிசி கலெக்ட் பண்றது எல்லாத்தையும் எங்ககிட்ட கொண்டு கொடுத்து நான் தான் பாடசாலைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன். அது எனக்கு இன்னொன்னுத்துல கோத்து விட்டார் அவர். அந்த மாதிரி தான் இது நடந்துட்டுருக்கு. மகா பெரியவா அப்படின்னு சொன்னால் குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் விடிநாதன் சொல்வார். இட் ரிக்வயர்ஸ் மோஸ்ட் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப்
ஃப்ரம் த இம்பார்ஷியல் கிரேஸ் ஆஃப் இஸ் ஹோலினஸ். அவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாதான் அவர்கிட்ட இருந்து உனக்கு கடாட்சம் கிடைக்காதுன்ற மாதிரி, இல்லைன்னா கிடைக்கும். எல்லாருக்கும் அருள் புரியபவர் அப்படின்றது தான் மகா பெரிவா. இப்படிப்பட்ட மகா பெரிவாரை பற்றி உங்கள் மூலமாக சங்கரா டிவியினுடைய நேயர்களுக்கும் நின்னை சரணடைந்தேனுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அநேக கோட்டி நமஸ்காரங்கள். இந்த பிடியரிசி அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எதையும் கற்றுக்க நேரம் இல்லைன்னா பிட்சாந்தேகி அப்படின்னு இருந்தாலே போதும், சகலமும் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்றது. பெரியவா வாக்கு பொய்க்காது, பெரியவா வாக்கு சத்தியம். பெரியவா இன்னைக்கும் இருக்கா, நடந்துன்னு இருக்கு. நாம் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய வாக்கும் அவருடைய வரமும் நமக்கு காப்பாற்றும். யாரை? குடும்பத்தை, வரக்கூடிய பரம்பரையை. நமஸ்காரம். ரொம்ப அருமையா இருந்தது மாமா. நீங்க வேதத்தோட இம்பார்ட்டன்ஸை நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து வியூவர்ஸ் கத்துப்பா. இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய நீங்க ஆணித்தரமா இது எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்ரத்த வேணும் அப்படிங்கிறத உங்க மூலியமா நானே நிறைய கத்துண்டேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூ இது. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரசிச்சேன் மாமா. தேங்க்யூ. நமஸ்காரம். ரொம்ப அருமையா தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப ஆத்மார்த்தமா அவர் ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லும்போது அவர் கண்ணில் கண்ணீரை பார்க்குறேன். பெரியவா மேல அப்படி ஒரு பக்தி, அது வெட்ட வெளிச்சமா அவரை இவ்வளோ கிட்டக்க நான் பார்க்கும்போது அது உணர முடியறது. எதனால இந்த நிகழ்ச்சி பண்றோங்கிறதும் இந்த ஒரு ரீசனுக்காக தான். பெரியவாளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும் இது வழியா. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.